வணக்கம். மோட்டிவேஷ்னல் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தங்களோட இலக்குகளை அடைய உதவியாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஆமாங்க, வாங்க இந்த வீடியோவில் மாணவர்களுக்கான சிறந்த சில மோட்டிவேஷ்னல் கோட்ஸுகளை பார்க்கலாம். மாணவர்கள் தொடர்ச்சியாக மோட்டிவேஷன் வீடியோக்களையும் கோட்ஸுகளையும் பார்ப்பது மூலமாக அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்குது. உந்துதல் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்வதற்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு எரிபொருள். அதனால் இந்த பதிவில் மாணவர்களுக்கு உகந்த ஒரு 20 மோட்டிவேஷ்னல் கோட்ஸுகளை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் எந்த தவறும் இல்லாமல் நிச்சயமாக அதை உன்னால் செஞ்சு முடிக்க முடியும். இதுதாங்க முதல் மோட்டிவேஷனல் கோட்ஸு. இந்த வரியில் இருக்கிறது ரொம்ப உண்மையான விஷயங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கையோடு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. நம்ம குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வெற்றி அப்படிங்கிறத நம்ம அடையலாம். ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் வெற்றி பெற உனது வேலையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். ஆமாங்க, நம்ம போலீஸாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், என்ன ப்ரொஃபஷனில் என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளை ரொம்ப விருப்பத்தோடு நமக்கு பிடிச்சி செய்யணுங்க. அப்போ தாங்க அந்த வேலையில் நம்மளால் வெற்றியாக அடைய முடியும். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நம்ம ரொம்ப விருப்பத்தோடு முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய வெற்றிகள் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு மமதியிலையும் இருக்கக்கூடாது, தோல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னு துவண்டும் போயிடக்கூடாதுங்க. மூணாவதாக பார்க்கக்கூடிய மோட்டிவேஷ்னல் கோட்டு, வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல, தோல்வி என்பது முடிவும் அல்ல. ஆமாங்க, வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு நிம்மதியாகவும் இருந்துடக்கூடாது. தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வைக்க விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வெற்றி தொடர்ந்து நம்மக்கிட்டே இருக்கும். தோல்விங்கிறது முடிவும் கிடையாது. நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோட முயற்சி பண்ணும்போது தோல்வியே நமக்கு இல்லாமல் கூட போகலாம். நான்காவதா, நம்மளால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையே சிறப்பாக உருவாக்க முடியும். ஆமாங்க, பாஸ்ட்டை என்றைக்குமே நம்மளால் போய் சரி செய்ய முடியாது, ஆனால் ஃப்யூச்சரை பெட்டராக உருவாக்கிக்கிறதுக்கு நம்மளால் ப்ரெசண்ட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்யலாம். உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை ப்ரெசண்ட்டில் கொடுக்கறது மூலமாக ஃப்யூச்சரை நீங்கள் பெட்டராக உருவாக்கிக்க முடியும். ஐந்தாவது, பணம் சம்பாதியுங்கள், பொருளீட்டுங்கள், நலமாய் வாழுங்கள், ஆனால் அதற்காக எப்போதும் உங்களை மன அழுத்தத்தினால் அழித்து கொள்ளாதீர்கள். ஆமாங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, நிறைய பொருளீட்டுங்க, நலமாக வாழுங்க, ஆனால் அதுக்காக நம்மளை எப்பவுமே ஒரு மென்டல் ப்ரெஷர், மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளிக்காதீங்க. ஏன்னா மென்டல் ப்ரெஷர் இருக்கிறவங்கனால எதையுமே உருப்படியாக சாதிக்க முடியாமல் போயிடும். நீங்கள் பணம் 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 அப்படின்னும் போயிடாதீங்க. உங்களோட மென்டல் ப்ரெஷர்ஸை குறைக்கிறதுக்கு அப்பப்போ என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலாம். ஆறாவதாக, வருங்காலத்தை பற்றின கவலையே நமக்கு இருக்கக்கூடாதுங்க. நிகழ்காலத்தில் சிறப்பாய் செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மாறும். ஆமாங்க, நம்ம வருங்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ப்ரெசண்ட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சோம்னா ஃப்யூச்சர் ரொம்ப பெட்டராக அழகாகவும் மாறிடுங்க. அதனால் ப்ரெசண்ட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்து நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி நினச்சி அதை திங்க் பண்ணி அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைங்க. நிச்சயமாக ஃப்யூச்சர் ரொம்ப பெட்டராக இருக்குங்க. ஏழாவது, மகிழ்ச்சியான முகமே எப்போவும் அழகாக தெரியும். அதனால் உங்கள் முகத்தை எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்குற எல்லாருமே உங்கள்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற அது ரொம்ப உதவியாக இருக்கும். எட்டாவது, படித்தால் வாழ்க்கையை மாற்ற முடிகிறதோ இல்லையோ, உங்களின் வாழ்க்கை பற்றிய பார்வையையும் புரிதலையும் மாற்றலாம். ஆமாங்க, படிப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றதோ இல்லையோ, ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லி கொடுக்கும். ஒன்பதாவது, எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண நிறைய வழிகள் இருக்கும்போது உங்களோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஏதேனும் வழி இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான வழி என்ன, தீர்வுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டா போதுங்க. வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக சீக்கிரமாகவே அடைஞ்சிடலாம். பத்தாவது, சில சமயம் வெற்றி பெறுறது கூட எளிதுதாங்க, ஆனால் அதை தொடர்ந்து தக்க வைப்பது தான் கடினம். அதனால் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சும்மா இருந்துடாதீங்க, தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. 11வது, உனது தோல்விக்கான காரணத்தை தேடுவதை நிறுத்திவிட்டு உன் வெற்றிக்கு தேவையான விஷயங்களை கண்டறிய முற்படு. ஆமாங்க, ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா என்னால் இதனால தான் முடியலை, எனக்கு இந்த விஷயம்லாம் கிடச்சிருந்தா நான் செஞ்சுருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் வெற்றிக்கான காரணத்தை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. வெற்றிக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள்னு கண்டுபிடிங்க.
12வதா எல்லோரும் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதே பாதையில் பின்தொடராதீங்க. அப்படி பின்தொடர்ந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்காது. எனவே உங்களுக்கான பாதைகளை நீங்களே தேர்ந்தெடுங்க. 13வது, வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம்தான். கடமையை செஞ்சால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. அதனால் நீங்கள் எப்போவுமே கடமையை மட்டும் செய்யுங்க, கடமைக்கு செய்யாதீங்க. 14வது, உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. அதனால் நீங்கள் தெளிவாக கல்வி அப்படிங்கிற விஷயத்த விட்டுறாதீங்க. ஆழ்ந்து பிடிச்சிக்கோங்க. அப்பப்போ உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. 15வது, இதுவரை ஒருவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் அவர் புதிதாக எதையுமே முயற்சிக்கவில்லை என்று அர்த்தம். ஆமாங்க, நீங்கள் எந்த தவறுமே செய்யலை அப்படிங்கிறது பெருமை கிடையாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே புதுசாக முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். 16வது, உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் தான் முதல்ல இருக்கணும். ஆமாங்க, நீங்கள் உலகத்தில் என்ன மாற்றம் காண விரும்புகிறீங்களோ அந்த மாற்றமாக முதல்ல நீங்கள் தான் இருக்கணும். 17வது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2வது வாய்ப்பு. இன்னைக்கு நாளை தவற விட்டுட்டா நாளைக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது 2வது வாய்ப்பு. வாய்ப்புகளை விட்டுறாமல் எப்பவுமே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த பழகிக்கங்க. 18வது, நீங்கள் வெற்றி அடைவது பற்றி கனவு காணாதீங்க, ஆனால் அதுக்கான அதுக்கான உழைப்பு உங்களை நிச்சயமாக வெற்றிக்கு அழைச்சிட்டு போகும். 19வது, உங்களது எதிர்காலத்தை உடனடியாக மாற்ற முடியாது, ஆனால் உங்களோட பழக்கங்களை மாற்றலாம். அந்த பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். உதாரணத்துக்கு ஒரு சிறு சேமிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை மாற்றுறது மூலமாக உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பெட்டராக இருக்கும். 20, தோல்வியை விட நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற சந்தேகம் அதிக கனவுகளை கொள்ளுது. அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை சந்தேகப்படாமல் உறுதியாக நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக்